இந்த ஸ்ப்ரே இருந்தால் 8 கன்று போட்டுக்குங்க. ஈவினிங் 4 மணிக்கு மேலே நல்ல இந்த துளிர் லெவலில் வேறு, இதே வேறு ரேட்டு விற்கிறங்கிறது இது செய்யணும். சரி, நம்ம சந்தோஷமானது என்ன சார், ரொம்ப ரேட் டிஃப்ரென்ஸ் 40-50 டிஃப்ரென்ஸ் இருக்குமில்ல சார். இது நம்மளுடைய பவர் இல்லைங்களா சார்? ஆமாங்க, அதுக்கு வேண்டிய வைக்க என்ன சார் சிவா? அதெல்லாம் பழசு கம்பெனி இல்லை, புது ஸ்டார்ட் ஆகுது பாரு துளி. ஸ்டார்ட் ஆகுது. இது மேலே ஸ்ப்ரே கொடுக்கும்போது சிவா இன்னும் இது சீக்கிரம் ரிட்டர்ன் ஆயிரும். நான் சொல்றேன், கீழே அடிக்கும் போது இதுக்கு மேலே இந்த மாதிரி செடிக்கு மேலே அடிச்சு விட்டீங்களா? ஆமாம், சூப்பர் சார். பார்த்தீங்க சார் என்ன சார் இது? ஒரு டேங்க் 2 ஒரு நீடிப்பு சார். அது எங்கெங்க செடி கம்ப்ளைண்ட் இருக்குதோ அந்த செடிக்கெல்லாம் சூப்பர் சூப்பர். ஓஹோ, இந்த பாருங்க, இந்த பழைய மொக்கு போனது போக இந்த புது மொக்கு இது வந்து நீ பூ விரிவை பார்த்தா தான் இதோட தன்மை எப்படிங்கிறது. நீங்கள் பாருங்க சார், ஒரு இது பாருங்க சார், கொஞ்சம் ஒரே செடியில் இருக்குது. சார் ரொம்ப டிஃப்ரென்ஸு சார். இதுதான் இம்பார்ட்டன்ஸ் நம்மளுக்கு. இங்கே ப்ராப்ளம் இருக்குமில்ல சார், இங்கே பாருங்கள் ப்ராப்ளம் க்யூராக வந்துட்டு இருக்குது. ஆமாம் சார். ஒரு நீடிப்பு கிடைச்சிருச்சு பிளான்ஸ் படிக்குமில்ல சார்? ஆமாம் சார். ஓப்பனாக வந்துட்டு இருக்கு. இது புதுசாக வரும். இதில் செப்பரேட்டாக வந்த கிளையில் வந்து ஸ்ட்ராங்காக வந்துட்டு இருக்கு. பாருங்க, இதுலயே வந்தது பார்த்தா இதெல்லாம் செடி எல்லாம் கருகுனது. ஓகே, இதெல்லாம் கருகுனது. அது போக இப்போ வர்றது கொழுந்து வருங்க. ஏன்னா இந்த செடி அப்படியே இருந்தால் செத்து இருக்கும் சார். இது சூப்பர் சார். இந்த செடி அப்படியே இருந்தால் செத்து இருக்கும். செடி காஞ்சிருக்கும், ஆனால் காயில் ரூட் ஓட்டிருச்செல்லாம் மடி தலையுது. அங்கே ஒரு செடி பார்த்தோம்ல சார், ஒரு செடியில் ஒரு பிரான்ச் நல்லா இருந்ததெல்லாம் ஏன்னா நல்லா புது போட்டுருச்செல்லாம் அது பிடிச்சிருச்சு. இந்த செடியும் அதே கண்டிஷன். ஓ ஒன்று சார். சிவ சார், இது ஒரு செடியில் நல்லா தெரியுது. அந்த செடி இது மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். இது சூப்பர்.